காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த ஜெப நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆண்டவருடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் இந்த ஜெபத்தில் மட்டுமல்ல, நீங்கள் வீடுகளிலும் போய் அல்லேலூயா, நீங்கள் வேலை பார்க்கும்போது ட்ராவல் பண்ணும்போது அந்த 25 நபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் அந்த 25 நபர்களையும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாக நித்தியத்திலே நீங்கள் சேர்க்கப்படுவதற்காக அவர்கள் உங்களோடு கூட நித்தியத்தை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல் நம்முடைய குடும்பத்திற்காகவும் எந்தெந்த நேரத்திலே நம்முடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதோ, அதாவது நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம், ஆனால் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த 21 நாட்களும் அதிகமாக ஆத்துமாக்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக 100% கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் பாடின பாட்டில் 2 சரணத்தை நாம் பாடப்போகிறோம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையாம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, 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 கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி, 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 கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நாம் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுவோம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். பொருளாதாரத்திற்கென்று உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பிள்ளைகளுக்கென்று ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நம்முடைய குடும்பத்திற்கென்று 112 சங்கீதம் அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து
அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நமக்கு தனிப்பட்ட முறையிலே காடிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லுவோம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லேலூயா. 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இது என் வாழ்க்கையில், என் வாழ்க்கை துணையுடைய வாழ்க்கையில், என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே முதல் நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, 2 காரியம் நமக்கு இருக்கிறது. ஒன்று, தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, கர்த்தருக்கு பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு அதிகமாக பயப்படுவோம், ஆனால் நம்முடைய காரியங்களை பற்றி நமக்கு ஒரு பெருமை உண்டாகும். அதனால் நம்ம தாழ்மை என்பது நம்ம வாழ்க்கையில் முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் அப்படின்னு போடாமல் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அப்போ நம்ம தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரங்களை நாம் தொட்டாலும் அந்த தாழ்மை என்பது நமக்கு இருக்க வேண்டும். மாய்மாலமான தாழ்மை இருக்கக்கூடாது. சிலருக்கு பெருமை இருக்கும், ஆனால் மாய்மாலமாக தாழ்மையாக நடிச்சுக்கிடுவாங்க. அதல்ல, நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் இருதயத்தை பார்க்கிறான், கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வெளிப்பிரகாரமாக என்ன தாழ்மையாக நடந்து கொண்டாலும் கர்த்தர் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. வேதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த நினிவே பட்டணத்து மக்கள் முழுவதுமாக அவர்கள் பெருமைக்காரர்களாக பாவம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் சுவிசேஷம் வந்தவுடனே தங்களை தாழ்த்தி உண்மையாக பாவத்திற்கான மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு அவர்கள் தங்களை தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆகாப் ராஜா அல்லேலூயா பயங்கரமான பாவம் செய்தான். ஆனால் தன்னை தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் அவன் மேலே வர இருந்ததான எல்லா பொல்லாப்புகளையும் மாற்றி அவனுக்கு ஒரு சமாதானமான முடிவை கட்டளையிட்டு அவன் சந்ததிக்கு அந்த சாபத்தை மாற்றினார். யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறோமோ, என்ன சாபமாக இருந்தாலும் என்ன பாவமாக இருந்தாலும் நினிவே பட்டணத்து மக்கள் போல உண்மையாக ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இதை செஞ்சது தப்பு தான். ஆண்டவர் சகை ஒத்துக்கிட்டான். ஆண்டவரே, நான் லஞ்சம் வாங்கியிருக்கிறேன், ஆண்டவரே நான் பாவி தான், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் அதை நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன்னு எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் அவன் தாழ்மையாக தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டதினாலே அந்த வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அதனால் இந்த உபவாச நாளிலே முதல் நாளிலே நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பெருமைகள் வேண்டாம், நான் என்றதான காரியம் வேண்டவே வேண்டாம். இது என்னால், என்னுடைய திறமையினால், எனக்கு இந்த ஞானம் இருக்கிறது. ஒருவேளை
நீங்கள் நிறைய ஞானத்தோடு நிறைய காரியங்களை செய்யலாம், அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னால் இது முடியும், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என்னால் எதுவுமே முடியாது, எனக்குள்ளாக இருக்கிறேன் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி தாழ்மையோடு நாம் எல்லா காரியத்திலும் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு வேண்டும். நம்ம பிள்ளைங்க அப்பா வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் பயந்துக்கிடுவாங்க. நிறைய வீடுகளில் அது காணப்படுகிறது. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. அப்பா வந்தாலே ஒரு பயம். அல்லேலூயா. இப்போ ரொம்ப சோஷியலிசம் ஆகிட்டு, பிள்ளைங்களும் பெற்றோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. அது நல்லது தான். ஆனால் அந்த ஒரு பயம் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க தவறு பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போது அந்த அப்பா பயத்தினால அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய தவறுகளை அப்பா முன்னிலையிலே செய்ய மாட்டாங்க. அதே போல தான் ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம கூட ஏசப்பா இருக்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். யோசேப்பு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவனும் போத்திபாருடைய மனைவி தான் அந்த வீட்டில் இருந்தாங்க, வேற ஒருத்தரும் இல்லைன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன் அப்படின்னா அவனுக்கு என்ன எண்ணம் தோன்றியிருக்குது? தேவன் இந்த இடத்துல எனக்கும் அவளுக்கும் நடுவாக இருக்கிறார், அதெல்லாம் நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்று. அதே போல தான் அந்த உபவாச நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்பவும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அதனால் நான் பேசுகிறத அவர் கேட்கிறார், நான் பார்க்கிறத அவர் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய நடக்கைகளை அவர் அறிந்திருக்கிறார், ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். இந்த சிந்தையை நாம் வைத்து கொண்டோம் என்றால் தவறு செய்ய மாட்டோம். அப்படி என்றால் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. 3 ஆசீர்வாதங்கள். தாழ்மையாக இருந்தால், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து இருந்தால் 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அங்கு வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யம், கனம், மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் கர்த்தர். பின்னாடி போடு தம்பி, நான் பேசும்போது நீனும் அந்த ஃபாலோ பண்ணு. மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. அப்போது 3 விதமான ஆசீர்வாதம் தாழ்மையாக இருக்கும்போது, நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது முதல்ல ஐஸ்வர்யத்தை தருகிறார். அல்லேலூயா. அந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டும். அல்லேலூயா. எப்போவுமே இருக்கிற வண்ணமாகவே நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் உயர்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத மக்கள் எவ்வளவோ உயர்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் நிறைய உயரங்களை தொட்டு இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுகிற நாமும் அதே இயேசுவை தான் ஆராதிக்கிறோம். அவர்களைப் போல அல்லது வேதத்தின்படி நாம் தாழ்மையாக கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் என்பது 2 விதமான ஜீவன். ஒன்று நித்திய, நமக்கு தீர்க்க ஆயுசு. ரெண்டாவது நித்திய ஜீவன். நமக்கு இந்த உலகத்திலே சின்ன வயதிலே திடீர் மரணங்கள் ஏற்படாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் முதிர் வயதிலே நல்ல பூரண வயதிலே மரிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஜீவன் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் மரித்த அடுத்த செகண்ட்லே நித்திய ஜீவனுக்குள்ளாக போக இந்த தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுத பயலும் நமக்கு தரும். அடுத்தது மகிமை. இந்த உலகத்திலே ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியில் யாபேஸ் எப்படி தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தானோ, அதே போல் நம்ம சுற்றிலும் இருக்கிற நம்முடைய சொந்த ஜனங்கள், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர்கள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்முடைய தெருவில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம நேற்று கேட்ட வசனத்தின்படி இந்த உலகத்தில் நிறைய சகோதர சகோதரிகளை ஆண்டுக்குள்ளாக வழி நடத்தினால் அந்த மகிமையும் அங்கு காணப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு தாழ்மையாக உண்மையாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தால் எவ்வளவு நித்தியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதத்தை தருகிறார். அதில் இந்த 2ஐ நாம் இந்த உபவாச நாட்களிலே சிந்தித்து இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் எழும்பி நின்று 2 கட்டளைகள், 3 ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி தாழ்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க.
அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு மாய்மாலமான தாழ்மை எனக்கு வேண்டாமப்பா, உண்மையான ஒரு தாழ்மை. அல்லேலூயா. நம்ம வாயிட்டு ஒரு தாழ்மை அல்ல, உள்ளத்தில் ஒரு தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நான் என்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆண்டவரால் தான், ஏசப்பாவால் தான், அல்லேலூயா, அவருடைய கிருபையினால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்தது. அதுவும் உள்ளத்திலேருந்து வரணும். ரெண்டாவது, ஏசப்பா என் கூடவே இருக்கிறாங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அவருக்கு முன்பாக பயபக்தியோடு பரிசுத்தமாய் வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஈசாக்கு அல்லேலூயா ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனுஷனாக மாறினான் என்றால் அவனுக்கு தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருந்தது. அல்லேலூயா. நம்ம தினமும் சொல்லுகிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், இறங்கி கடன் கொடுக்கிறவனாக மாறுவான், நியாயமானபடி வாழ்கிறவனாக மாறுவான். அந்த சங்கீதத்தில் கீழே சொல்லப்படுகிறது, அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் காணப்பட எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த 3 ஆசீர்வாதங்களும் எனக்கு நீங்கள் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். இந்த 2 ஆண்டவரே கட்டளைகளை நிறைவேற்றி 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த காலவேளையிலே யார் யாருக்கு எங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறதோ, சுகவீனமாய் பலவீனமாய் அற்புதத்திற்காக எதிர்பார்க்கிற எல்லார் மேலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட்டும். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் இந்த ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் தாழ்மையாய் கர்த்தருக்கு பயந்து ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க. ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல பலன், ஆண்டவரே நல்ல தீர்க்காயுசை அவர்களுக்கும் இந்த ஜெபத்தில் ஈடுபடுவர்களுக்கும் கட்டளையிடுங்க. இந்த நாளிலே பகலிலே நடக்கிற ஜெபங்கள், இரவிலே நடக்கிற ஜெபங்களுக்கு ஏராளமான சகோதர சகோதரிகளை கொண்டு வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. அதே போல் இந்த நாள் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாக, இந்த வாரத்தின் வேலை நாளின் முதல் நாளிலே இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எங்கள் வேலை, எங்கள் தொழில், எங்களுடைய பிஸ்னஸ், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எங்கள் வீட்டில் உள்ள குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே இந்த வாரத்தில் எங்களோடு இருக்கட்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.